ஓகே. கிரேட் 7ல பிள்ளைகள் யூனிட் 1 யூனிட் நாங்க பார்க்கக்குள்ள செகண்ட் டேர்ம்ல முதலாவது பாடமா இருக்கிறது நாங்க படிக்க வேண்டியது பின்னங்கள் தொடர்பான பாடம். தரம் 7 தரம் 6ல நாங்க பின்னங்களோட வகைகள் எல்லாம் பார்த்து நாங்கள் அழகு பின்னம் பின்னம் எல்லாம் படிச்சோம் சார். வெரி குட். முறைமை பின்னம், முறைமை இல்லா பின்னம் எல்லாம் நாங்க பார்த்து நாங்கள். இப்ப கலப்பு அது பின்னம், கலப்பு எண், கலப்பு பின்னம் என்று சொல்லக்கூடாது. அது ரெண்டு வகையான எண்கள் சேர்ந்து வாரது. முழு எண்ணும் ஒரு பின்ன எண்ணும் சேர்ந்து வாரதால நாங்க அதை கலப்பு எண் தான் சொல்லுவோம். கலப்பு பின்னம் சொல்லக்கூடாது. ஓகே, குட். அப்ப அது அலகு தொடர்பான பின்னம், பாத்திரம் என்னமா அலகு பின்னம், அலகு அலகு பின்னம். பின்னம். வெரி குட். முறைமை பின்னத்துக்குள்ள வார ஒரு வகைதான் அலகு பின்னம். இப்ப நாங்கள் அலகு பின்னம் சொல்லி சொல்லக்குள்ள அதை லேசா கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது ஞாபகம் இருக்கா யாருக்கும்? ஓ சார், அந்த கீழே பகுதி எண் இந்த 2 3 4 எல்லாம் வரையிலும். ஆனா தொகுதி எண் ஒண்டா வந்திருந்தா அது அலகு பின்னம். அலகு பின்னம் சொன்னால் தொகுதி எண் 1 என்ற இலக்கம் மட்டும்தான் வரலாம். பகுதி எண் 2ல இருந்து வரலாம், 2 3 4. ஆனா 1 வரையில அது ஒன்றில் 1 என்றது அலகு பின்னம் இல்லை. மிகப்பெரிய அலகு பின்னம் 2ல் 1. சரியா? பெரிய அலகு பின்னம் 2ல் 1. ஓகே. அப்ப அலகு பகுதி தொகுதி எல்லாம் ஞாபகம் இருக்க நினைக்கிறேன். 5ல் 2 என்று நான் ஒரு பின்னத்தை சொன்னால் பகுதி எண் எத்தனை, தொகுதி எண் எத்தனை? பகுதி எண் 5 சார், தொகுதி எண் 2. ஓகே. எப்போதும் நாங்க பின்னம் கொண்ட வாசிக்கக்குள்ள பகுதி எண்ணை சொல்லித்தான் தொகுதி எண்ணை சொல்லுவோம். பகுதி எண்ணை சொல்லித்தான் தொகுதி எண்ணை சொல்லுவோம். 5ல் 2 என்றது பகுதியாக இருக்கும், கீழுக்கு இருக்கிற எண் பகுதி எண்ணா இருக்கும். தொகுதி எண் மேலுக்கு இருக்கிற எண்ணா இருக்கும். சரியோ? தொகுதி எண் மேலுக்கு இருக்கிற எண்ணா இருக்கும். ஓகே. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு கிளியர். இப்ப நாங்கள் நேரடியாக தொப்பி பள்ளம் என்று சொல்றதானே சார்? அப்படிதான். தொப்பி மேலே போடுவோம் தொகுதி எண். சரியா? பள்ளம், சில பேர் பாதம் என்று சொல்லுவாங்க. பகுதி எண் கீழுக்கு தான் இருக்கும். சரியா? ஓகே. அப்ப இதுல நாங்க நேரடியா பின்னங்கள வகைகள் உங்களுக்கு தெரியும் என்றதால சமவெளி பின்னங்கள் ஒரு சின்ன சின்ன கேள்விகள் பார்த்துட்டு நாங்கள் நேரடியா அடுத்தடுத்த பகுதிகளுக்கு போவோம். சரியா? ஓகே. நம்ம இப்ப எழுதி கொள்ளுங்க. முதலாவது கேள்வி எழுதுங்க. கேள்வி சின்ன செய்து பார்ப்போம். முதலாவது கேள்வி எழுதுங்க. அலகு பின்னம் 2 தருக. அலகு பின்னம் 2 தருக. அலகு பின்னம் 2 தருக. அலகு பின்னம் 2 தருக. இரண்டாவது வினா, 8ல் 5 என்பதை பின்னமாக இலக்கத்தில் எழுதுக. 8ல் 5 என்பதை சொற்கள் எழுதுங்க. 8ல் 5 என்பதை பின்னமாக இலக்கத்தில் எழுதுக. 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 மூன்றாவது வினா, விளங்குத மக்கள் எல்லாருக்கும்? மூன்றாவது வினா, ஓகே. மூன்றாவது வினா எழுதுங்க. முறைமை பின்னம் 1 தரு 2 தருக. முறைமை பின்னம் 2 தருக. முறைமை பின்னம் 2 தருக. முறைமை பின்னம் 2 தருக. அடுத்தது முறைமை இல்லா பின்னம் 2 தருக. முறைமை இல்லா பின்னம் 2 தருக. முறைமை இல்லா பின்னம் 2 தருக.
சரி சார். ஓகே, செய்துட்டீங்களா? ஆம் சார். ஓகே, முதலாவது கேள்வி என்ன? என்ன சார் கேட்ட? ஓகே, முதலாவது கேள்வி அலகு பின்னம் 2 தருக. ஓகே, இப்ப நீங்கள் ஒவ்வொரு ஆளும் சொல்லுங்க. நுஹா என்ன அலகு பின்னம் எழுதியிருக்கிறீங்க? சாரி, நுஸ்கா என்ன அலகு பின்னம் எழுதியிருக்கிறீங்க? 4 மேல் 1, 9 மேல் 1. ஓகே, அதை சரியா வாசிங்க. 4 1, 9 1. வெரி குட். அடுத்து ரிக்சன். ரிக்சன் என்ன எழுதியிருக்கிறீங்க? அலகு பின்னம் எழுதல. ஓகே, ரிக்சன் அலகு பின்னம் சொன்னால் தொகுதி எண்மான் 1 என்ற இலக்கம் தான் வரணும். பகுதி எண் 2ல இருந்து இதுவும் போடலாம். சரியா? இந்த இலக்கமும் போடலாம் 2ல இருந்து. சரியா? ஓகே, நீங்கள் எழுதுங்க. ரிக்சன் எழுதுங்க, விளங்கி எழுதுங்க. வர்றது சாஸ்வத் சொல்லுங்க. அலகு பின்னம் 2 சொல்லுங்க. அரவிந்த் சார், சாஸ்வத் சொல்லுங்க. அலகு பின்னம் 2 சார். அலகு பின்னம் 2மா? 2 1, 2 1, 3 1. 3 1. ஓகே, தொகுதி எண் 1 மட்டும்தான் வரும். ஓகே, அரவிந்த் சொல்லுங்க. 6 1, 18 1. ஓகே, 6 1. அடுத்தது ஓகே, 6 1, 18 1. சரி, இப்ப சொல்லுங்க. ரிக்சன் இப்ப சொல்லிடுமா? அப்ப ஆம் சார். 5 1, 11. 5 1, 11. 5 இல்லன்னா 5 1, 10 1. இப்ப நீங்கள் இதுல இருக்கிற எல்லா அலகு பின்னதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். 2 தான் கேட்டது. இதுக்கு மேலதிகமாக இந்த எல்லாத்தையும் எழுதிக் கொள்ளணும். இதுல ஸ்பெஷலா நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்னண்டா, இந்த இருக்கிற பின்னம் இந்த 2 1 என்றுதான் மிகப்பெரிய அலகு பின்னம். சரியா? இந்த 2 1 என்றுதான் மிகப்பெரிய அலகு பின்னம். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரியா மக்கள்? இது கிளியரா? சரியா மக்கள்? ஓகே, இப்ப 2வது கேள்வி என்ன? 2வது கேள்வி 8 என்பதை பின்னமாக இலக்கத்தில் எழுதுக. ஓகே, 8 5. அப்ப 8 என்பது அது பகுதி எண். பகுதி எண் பெருமானம் சொல்லித்தான் நாங்கள் தொகுதி எண்ணை சொல்லணும். அந்நேரத்துல நாங்கள் மேல் கீழ் என்ற சொற்கள் பயன்படுத்த மாட்டோம். அப்ப 8 5, 8 மொத்தத்துல சொல்றோம். 8 5. இது கிளியரா இருக்கும்? சரியா? ஓகே, இப்ப இத கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இப்ப ஒவ்வொரு வீட்லயும் அப்பா இருப்பார், அம்மா இருப்பாங்க, அண்ணா இருப்பாங்க, தம்பி தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க. இப்ப உங்களோட வீட்டுல எங்கட வீட்டை மொத்தமா நாங்க 4 பேர் சொன்னா 4ல
ஆண்கள் வந்து 2 பேர். அப்ப ஆண்களை நான் சொல்ல போறேன் 4ல் 2, பெண்களும் 2 பேர் தான் இருக்காங்க. அப்ப மொத்த 4 பேர்ல மொத்தம் நாங்க அதுல 2 பேர் பெண்கள். அப்ப 4ல் 2 வரப்போகுது. விளங்குதா? இப்ப நீங்கள் உங்களோட வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆளு சாரி அனுஷ்கா சொல்லுங்க பாப்போம். மொத்தம் எத்தனை பேர் ஆண்கள்? ஆண்களோட பின்னத்தை சொல்லுங்க. 6ல் 1. 6ல் 1. ஓகே. பெண்கள் 6ல் 5. 6ல் 5. ஓகே. இது விளங்குதா அப்ப உங்களுக்கு? ஓகே. ரிக்ஸன் சொல்லுங்க. 4ல் 2. 4ல் 2. 4ல் 2. ஓகே. 4ல் 2. ஓகே. அடுத்தது அரவிந்த் சொல்லுங்க. சார் 8ல் 2, 9ல் 3. இல்லையே, அப்படி வராது. மொத்தம் எத்தனை பேர்? அதுல ஆண்கள் எத்தனை பேர் சொல்லுங்க. வீட்டுல மொத்தமா எத்தனை பேர்? சார் 4 பேர். எத்தனைமா? சார் 4ல் ஆண்கள் ஆண்கள் வந்து 4ல் 3. 4ல் 3. அப்ப பெண்கள் வந்து 4ல் 1. சரியா? சரிதான் என்ன? ஓகே. சாஸ்வத் சொல்லுங்க. சார் 5ல் 4. ஓகே. 5ல் 4 ஆண்களா? எஸ் சார். ஓகே. அப்ப பெண்கள் 5ல் 1. 1. குட். அப்ப பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா மொத்தத்துல 5 பேர். அதுல ஒரு ஆள் தான் பெண். அப்ப 5ல் 1 பங்கு. அன்ஃபா சொல்லுங்க. ஆண்கள் 4ல் 1, பெண்கள் 4ல் 1, 4ல் 3. ஓகே. குட். இப்ப உங்களுக்கு இந்த பின்னம் எப்படி எழுதுறது, எங்க நாங்க இதை பயன்படுத்த விளங்குதா உங்களுக்கு? நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப 8ல் என்ன பின்ன? என்ன? 8ல் 5. இது விளங்கிட்டா எல்லாருக்கும்? இப்ப பாருங்க, இதுக்கு குயிக்கா சொல்லுவேன் பாருங்க. சமனா பிரிக்கிறேன். சமன் சரி. இப்ப 4 சமனான பகுதி என்று யோசிச்சு கொள்ளுங்க. இதுல நான் இப்ப 2 பகுதிக்கு மூன்று பகுதிக்கு நிலத்தி போட்டேன். நிலத்திய பகுதியின் பின்னத்தை முழுவதின் பின்னமா தர வேண்டும் என்றால் முழுவதும் எவ்வளவு? 4ல் 1 நிலச்சாதது. நிலத்தியது 4ல் 3. 4ல் 3. இது விளங்கிட்டால இருக்கும்? ஓகே. இப்ப 3வது வினாவுக்கு வாங்க. முறைமை பின்னம் 2 தருக. ஓகே. முறைமை பின்னம் என்று சொன்னால் மேலுக்கு இருக்கிற தொகுதியன் வந்து சின்ன ஆளா இருப்பார். சரியா? கீழுக்கு இருக்கிற பகுதியன் வந்து பெரிய ஆளா இருப்பார். விளங்குதோ? கீழே இருக்கிற பகுதியன் எப்படி இருக்கும்? பெரிய ஆளா இருப்பார். இது கிளியரா? ஓகே. அப்ப இதுதான் வந்து என்ன? முறைமை பின்னம். ஓகே. இப்ப இதை ஞாபகம் வச்சு கொண்டு சொல்லுங்க பாப்போம். அவரால் ஒரு முறைமை பின்னம் சொல்லுங்க. 10ல் 3, 9ல் 8. ஓகே. 10ல் 3, 9ல் 8. வேற 2ல் 1. 2ல் 1 முறைமை பின்னம் தான். குட். ஆனா இதை நாங்க ஸ்பெஷலா என்னன்னு சொல்லுவோம்? அளவு பின்னம் சொல்லுவோம். விளங்குதா? 2ல் 1 முறைமை பின்னம் தான். சரியா? ஆனா அவரை நாங்க ஸ்பெஷலா அளவு பின்னம் என்றதுக்குள்ள கொண்டு வரோம். சரியா? 19ல் 3. 19ல் 3. 4ல் 2. ஓகே. வேற 8ல் 5. 8ல் 5. 6ல் 4. 6ல் 3. 6ல் 4. ஓகே. 7ல் 3. 11ல் 2. வெரி குட். இப்ப உங்களுக்கு முறைமை பின்னம் என்னன்னு விளங்கிச்சா? ஓகே. அப்ப இந்த பின்னங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க எழுதாத பின்னங்களுக்கு எழுதி கொள்ளுங்க. முறைமை பின்னம் என்று சொன்னால்
அங்க மேல வந்து பகுதி தொகுதி எண் வந்து சின்னதாவும் பகுதி எண் வந்து பெருசாவும் இருக்கு. ஓகே. அப்ப அந்த தோளுக்கு மேல நாங்க ஏறி இருக்கிற மாதிரி யோசிச்சு கொள்ளணும். அப்ப வெறியா நம்ம சின்ன ஆள் விளங்குதா? அது முறைமை பின்னம். இப்ப முறைமை இல்லா பின்னம் பார்க்க போறோம். 4வது முறைமை இல்லா பின்னம் தானே கேள்வி என்ன? ஓ சார். இந்த முறைமை இல்லா பின்னத்துல 2 டைப் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மேலுக்கு இருக்கிற ஆளும் கீழுக்கு இருக்கிற ஆளும் ஒரே அளவா இருந்தாலும் அது முறைமை இல்லா பின்னம் தான். மேலுக்கு இருக்கிற ஆள் பெருசாயும் கீழுக்கு இருக்கிற ஆள் சின்னனாயும் இருந்தாலும் அதுவும் முறைமை பின்னம் தான். இது விளங்குது? சரியா? 2 பேரும் ஒரே ஆக்கள் என்றாலும் முறைமை இல்லா பின்னம் தான். சார் 4ல் 4 செல்லலுமா சார் முறைமை இல்லா பின்னத்துக்கு? ஆமாம். 1ல் 1, 2ல் 2, 3ல் 3, 4ல் 4 எல்லாம் முறைமை இல்லா பின்னத்துக்குள் வரப்போகுது. விளங்குதா? இப்ப இதுக்கு நாங்க சும்மா 7ல் 7 உதாரணமா கொடுக்கலாம். இதுக்கு ஒரு 7ல் 10 கொடுக்கலாம். என்ன 7ல் 8 கொடுக்கலாம். சார் 58ல் 58 58ல் 58 பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமனா இருந்தா அது முறைமை இல்லா பின்னம். அது உண்மையை விட உண்டு. சரியா? முறைமை இல்லா பின்னத்துக்கு பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமனா இருந்தாலும் அது முறைமை இல்லா பின்னம் தான். பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெருசா இருந்தாலும் அது முறைமை இல்லா பின்னம். இது கிளியரா எல்லாருக்கும்? ஓ சார். அப்ப நீங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லுங்க. 2 டைப்லயும் சொல்லணும். ரிக்ஷன் சொல்லுங்க. 1ல் 2 5ல் 2. 1ல் 2 5ல் 2. ஓகே சரி. அரவிந்த்? 3ல் 5 9ல் 4ல் 9. ஓகே. இப்ப நீங்கள் அரவிந்தும் ரிக்ஷனும் ஒரு டைப் தான் சொல்லி இருக்கிறீர்கள். சமனாவாரதும் இல்லையே. சமனாவாரதும் முறைமை இல்லா பின்னம் தானே. சார் 11ல் 11. 11ல் 11. சொல்லுங்க. 8ல் 13 4ல் 4 அது வந்து இதாக்கினா 1 சார். ஓகே குட். சரி. ஒன்னு போட தேவையில்ல. நம்ம கணக்கு செய்யக்குள்ள நாங்க ஒன்னு போடணும். ஓகே. அன்பா? அன்பா சொல்லுங்க. 3ல் 5. 3ல் 3. அடுத்து என்ன மாள்? 3ல் 5. ஓகே. சாஸ்தக் சொல்லுங்க. 9ல் 9. ஓகே வெரி குட். 10ல் 20. 10ல் 20. எல்லாரும் கட்டிக்கார. வெரி குட். எல்லாருக்கும் வெரி குட். சரி. இப்ப இந்த முறைமை இல்லா பின்னம் என்று சொன்னா பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமனா இருக்கிறது அல்லது பகுதி எண்ணோட தொகுதி எண் பெருசா இருக்கிறது. இது கிளியர் எல்லாம் இருக்கும்? சரியா? ஓகே சரி. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த படங்கள் கண்ணுக்குள்ள நிக்கும், மறக்காது. சரியா? ஓகே. இப்ப நாங்கள் சமவெளி பின்னம் 5வது கேள்வி என்ன? சார் நான் 4 கேள்வி தான் சார் எழுதினேன். ஓகே. அப்ப 4வது கேள்வி அது. சமவெளி பின்னம் கேட்டார். 12ல் 12ல் 6. இதுக்கு சமவெளி பின்னம் பெருக்கல் முறையிலும் 2 கேட்டது, வகுத்தல் முறையிலும் 2 கேட்டது. என்ன? ஓகே. பெருக்கல் முறையில நாங்க எழுதுறோம். சொல்லுங்க சார். நான் சமவெளி பின்னம் கேள்வி இன்னும் எழுதல சார். 4வது கேள்வி முறைமை இல்லா பின்னம் 2 தருக. அப்படியா? ஓகே. 5வது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. சமவெளி பின்னம் 12ல் 5க்கு சமவெளி பின்னமா? 12ல் 6 வகுத்தல் முறை மூலம் 2 எழுதணும், பெருக்கல் முறை மூலம் 2 எழுதணும். சரியா? ஓகே. பாப்பா நம்ம இதை பரவாயில்ல. 12ல் 6 நாங்கள் பெருக்கல் முறை மூலம் செய்ய போறோம் என்றால் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் நாங்கள் ஒரே இலக்கத்தால பெருக்கணும். உதாரணத்துக்கு 12ல் 6 நான் விரும்பிய எண்ணால பெருக்கலாம். 1 தவிர வேற எண்ணத்தையும் பெருக்கலாம். ஏன் 1ஆல பெருக்கக்கூடாதுன்றது அதே எண் தான் வர வேண்டதில்ல. அப்ப 5ஆல பெருக்கிறேன். போல விட வர வேண்டும் சொல்லுங்க. 60ல்
ஆறஞ்சு 30. 30. ஓகே, இன்னும் ஒரு பெருக்கல் முறைமுறை இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. 6 இல் 12 9 ஐந்தாறு 12 இல் 9 6 இல் 9 9 எத்தனையால பெருக்கணும்னு சொல்லுங்க. 9ஆல 9ஆல பெருக்கும். ஓகே, 12 9 108. 9 40 9 45. சார் சொல்லுங்க. சார் 5 இல்ல சார் 6. என்னமா? சார் 5 இல்ல 6. ஓகே, குட். சரிம்மா, சரி, கரெக்ட். சரிடா, தேங்க்யூடா. சரி, இதுல நாங்கள் எழுத வேண்டியது 6. ஓகே, அப்ப 6 9 54 வரப்போகுது என்ன? சரியா? 108 6 54. இது கிளியரா மக்கள் எல்லாருக்கும்? எஸ் சார். பெருக்கல். இப்ப நாங்கள் வகுத்தல் முறை மூலம் பார்ப்போம். வகுத்தல் முறை என்று சொன்னால் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால வகுத்து நாங்கள் சொல்லுவோம். சரி, இப்ப 12ஐயும் கவனிங்க, 12ஐயும் 6ஐயும் வகுக்கக்கூடிய ஒரு எண் சொல்லுங்க. 2ஐயும் வகுக்கணும். 3. 3ஆல வகுக்கலாம். குட். விட என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு? 12 3ஆல வகுத்தால் 4, 6 3ஆல வகுத்தால் 2. அப்ப 4 2. இது விளங்குதா? சார். ஓகே, சரி. இன்னும் ஒன்று சொல்லுங்க. 12ஐ 6ஐயும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண் சொல்லுங்க. 2ஆல வகுக்க போறீங்க. ஓகே, 2ஆல வகுத்தோம்னா என்ன விட வரும்? 6 இல் 3. சரி, இதை விட இன்னும் எழுதலாமா வகுத்து? எத்தனையால வகுக்கலாம்? 6ஆல வகுக்கலாம் இல்ல? பாருங்க, 6ஆல வகுத்தோம்னால் 2 இல் 1 வருமே நமக்காள். இது கிளியரா எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் 6ஆலையும் வகுக்கலாம். அப்ப சமவெளி பின்னம் பெருக்கி எந்த பின்னத்தையும் நாங்க சமவெளி பின்னம் ஆக்கலாம். ஆனா வகுத்தல் முறை என்று சொன்னால் எல்லா பின்னத்தையும் வகுத்தல் முறை மூலம் சமவெளி பின்னம் எழுத இயலாது. அந்த 2 இலக்கத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு இருக்க வேண்டாம் மட்டும்தான் நாங்கள் வகுத்தல் முறை மூலம் எழுதலாம். சரியா? ஓகே, இப்ப 8 இல் 3 என்றது வகுத்தல் முறை மூலம் சமவெளி பின்னம் எழுதலாமா? 2 எண்ணையும் வகுக்கக்கூடிய முழு எண் இருக்குதா? இல்ல ஒன்றை சார். தவிர இல்ல. அப்ப இதுக்கு நாங்கள் வகுத்தல் முறை மூலம் சமவெளி பின்னம் எழுத இயலாது. அப்ப என்ன முறை மூலம் எழுதலாம்? பெருக்கல் முறை மூலம் தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரக்குள்ள எழுத வேணும். விளைச்சா 2 பெருக்கிறோம். சொல்லுங்க. இல்ல சார். சரியா? 8 2 16 3 2 6. சரியா? இது கிளியரா எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே, இப்ப சின்ன தலையங்கம் போடுங்க. கலப்பு எண்களை முறைமை இல்லா பின்னமாக மாற்றல். கலப்பு எண்களை முறைமை இல்லா பின்னமாக மாற்றல். கலப்பு எண்களை முறைமை இல்லா பின்னமாக மாற்றல். கலப்பு எண்களை முறைமை இல்லா பின்னமாக மாற்றல்.
கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னமாக மாற்றல். கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னமாக மாற்றல். சரியா? நல்ல கடும் லேசான ஒரு. சரி, இதுதான் கலப்பு எண். ஒரு முழு எண்ணோட ஒரு முறைமை பின்னத்தை சேர்த்து எழுதக்குள்ள வாரதான் கலப்பு எண். ஏன்னா 5 என்ற ஒரு முழு எண். இப்ப உதாரணத்துக்கு 4 3 என்றது ஒரு முறைமை பின்னம். அப்ப இங்க கலப்பு எண்ல முழு எண் வகை ஒரு வகையான எண், அடுத்து பின்னம் என்ற இன்னும் ஒரு வகையான எண். இந்த 2 எண்ணையும் கலந்து சொல்றதால இதை நாங்கள் சொல்லுவோம் கலப்பு எண்ணு சொல்லி. இது கிளியரா எல்லாருக்கும்? 2 வகையான எண்கள் சேர்ந்து வாரதால இதை கலப்பு எண்ணு சொல்லுவோம். அப்ப இந்த கலப்பு எண்ணு முறைமையில்லா பின்னமா எப்படி மாத்துறது சொல்லி பார்க்க போறோம். அது எப்படி செய்யறது என்றால், இந்த பகுதி எண்ணை நல்லா கவனிங்க. இந்த பகுதி எண்ணையும் இந்த முழு எண்ணையும் முதலாவது பெருக்க வேணும். 5 தர 4. இது இந்த ஸ்டெப்ல இதெல்லாம் இருக்கும். பண்ணிட்டு தொகுதி எண் என்ன செய்யணும் என்றால் அவரோட கூட்டி எடுக்கணும். தொகுதி எண்ணை அவரோட கூட்டி எடுக்கணும். தொகுதி எண் எவ்வளவு? இதுல 3. அவரை கூட்டி எடுக்கலாம். பிறகு கடைசியா இங்க யார் பகுதி எண்ணா இருக்கிறாரோ அந்த பகுதி எண்ணை கொண்டு இங்க கீழுக்கு அப்படியே போடுறோம். இது விளங்குதா எல்லாருக்கும்? ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம் விடைய. 23. 23. 4 இது சொல்லணும்ல. 4 இப்ப மனதால கணக்க பார்த்து சொல்லுங்க. 5 20 23 23 பகுதி என்ன பார்த்து எழுதும். இது விளங்குதா எல்லாருக்கும்? ஓகே, நோட் பண்ணுங்க. இதான் செய்முறை. இது கடைசி விடை. பகுதி எண்ணையும் முழு எண்ணையும் பெருக்கிட்டு தொகுதி எண்ணை கூட்ட வேணும். அது தொகுதி எண்ணாவே வரும். அது பகுதி எண்ணை பார்த்து எழுத வேணும். 4 எண்ணா 4 தான். பகுதி எண்ணை இந்த விதமாக செய்கிறது. சரியா மக்கள்? எழுதிட்டீங்களா? ஓகே, சரி. இப்ப இதை செய்வோம். 3 2 1. பாப்போம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பகுதி எண் அப்படியே வரப்போகுதோ 2. அதுக்கு பிறகு சார் 3 பெருக்கணும். 3 2 பெருக்கிட்டு தொகுதி 7 சார். விட என்ன வரும்? 7 மேல் சொல்லாதீங்க, மேல் சொல்லாதீங்க. 2 7. ஓகே, சரியா? ஓகே, இது எழுதுங்க. பகுதி எண் அப்படியே வரும். சொல்லுங்க இப்ப. 5 தர 3 சக 2. அப்ப 3 5 15 15 17. 3 17. இது கிளியரா இருக்கும்? விளங்குதா? ஓகே, இப்ப ஹோம்வொர்க் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளவையும் முறைமையில்லா பின்னா மாற்றணும். ஓகே, 1 5 4. இது எழுதப்போல கவனிக்கணும். முழுவெண்ணுக்கு நேரா அந்த கோடு வரணுமா? முழுவெண்ணுக்கு நடுவால அப்படி கோடு வர மாதிரி இருக்கணும். இப்படி எழுதினா பிழை, இப்படி எழுதினா பிழை, அல்லது இப்படி எழுதினாலும் பிழை. சொன்ன விளங்கிட்டா? இதுல 15 4 இருக்கும், இது 5 14 இருக்கும். இது ரெண்டும் பிழை. இப்படி எழுதக்கூடாது. சரியோ? அந்த கோட்டுக்கு நேரே
அந்த போடுற நடுவால கோடு போற மாதிரி இருக்கணுமா? சரியா சொன்னது விளங்கிட்டா? இரண்டாவது 5 7 3. மூன்றாவது 9 5 4. நான்காவது 6 9 1. ஐந்தாவது 2 12 7. ஓகே, இந்த 5ஐயும் செய்து அனுப்பி விடுங்க. சரியா மக்கள்? இது கிளியரா எல்லாம் இருக்கும்? எஸ் சார். ஓகே, இப்பவே செய்து அனுப்பிவிடுங்க. ஓகே, Sir, அப்ப நான் எனக்கு ஒரு phone மக்கள் இருக்கு. சார் எழுதல சார், கொஞ்சம் காட்டலுமா? ஓ சார் கொஞ்சம் ஸ்கிரீனை காட்டுங்க. ஓகே 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 போட்டு விடுறேன். சரி சார். ஓகே, அப்ப இதை முடிச்சு கொள்றோம் மக்கள். நன்றி, வணக்கம், பாய், குட் நைட். பாய் சார். Bye, sir.